நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணா என்ன பேசுறீங்க நீங்க? வாட்டர் தீம் பார்க்க இவள்டையா? ஏண்டா உன் பொண்டாட்டியோட ஆசை இல்ல, அதை நிறைவேற்றலாம். அண்ணா என்ன இது? ஹேமாவால அதெல்லாம் முடியாது. அது நஷ்டத்துல போய் தான் முடியும். அது எனக்கு சரியா படல. தேவையில்லாத நஷ்டம் தான் ஆகும். சித்தப்பா சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது சரி வராது. அண்ணா ஒண்ணு நீங்க இல்லனா அண்ணி, உங்கள ஒருத்தவங்க வாட்டர் தீம் பார்க்கோட ஹெட்டா இருங்க. அதான் சரிப்பட்டு வரும். சரியா இருக்கு. நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவளா தான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஏமா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. போதுங்க, இதுக்கு மேல நான் அடக்கி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த அபிப்பிராயத்தையும் இதுல சொல்ல வேண்டாம். மாமா சொல்லிட்டாருல்ல, நான் தான் இத பாத்துக்குவேன். வேணான்னு சொன்னா வேணாதான். அப்போ என்னால எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பாக்குறேன். அண்ணா, வாட்டர் தீம் பார்க் வாங்கினதே வியாபாரத்துல முன்னேறணும்னு, அதுல ஜெயிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் ரமேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னு நீ முதல்ல தெரியும். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கும் தெரியும். ஆனா இவகிட்ட கொடுக்கறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் ரூபி தான்னு எனக்கு தெரியும். ஹேமா, இது பிசினஸ். இதுக்கடையில சென்டிமெண்ட்டுக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கும் வேலையே இல்ல. மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் என்னோட வீட்டுக்கே போறேன். சித்தி, நீ பேசாம இரு ரூபி. அப்படியெல்லாம் இவ போக மாட்டா. அதுக்கு முன்னாடி நானே இவளை வீட்டை விட்டு அனுப்பலாம் தான் இருந்தேன். அப்படியா? நான் உங்களுக்கு தேவையில்லைல்ல. ஏமா நீ கொஞ்சம் வேண்டாம் மாமா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. எனக்கு குழந்தை இல்லாததால நான் தேவைப்படல. என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சித்தி, டேய் அவ பாத்தியா என்ன? அவ இப்படிதான் நிறைய சொல்லுவா. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ரூபி, நீ கிளம்பு. சித்தப்பா அது வந்து சித்திப்பா. உனக்கு காலேஜ் போக டைம் ஆயிடுச்சுல, முதல்ல கிளம்பு. டாடி, அப்போ சித்தியோட விஷயம்? முதல்ல பொண்டாட்டியும் புருஷனும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். இதுக்கிடையில நான் என்னத்த சொல்றது? ரூபி, உனக்கு இப்போ காலேஜ் போகணும்னு தோணுதா? போகணும் டாடி. சரி, நான் போயிட்டு வரேன். இல்ல நீ தனியா டிரைவ் பண்ணிட்டு? இல்ல டாடி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட. ஓகே. சரி டாடி. மைனா, அந்த பண விஷயம் என்னாச்சு? நீ அந்த செக்ரட்டரிய பாத்தியா? பார்த்த ராதாக்கா, அந்த மகளிர் குழுவுல இப்போதைக்கு லோன் தரமாட்டேன்னு தான் சொல்றாங்க.
பாரம்பரியமான தொழிலுக்கு கடன் தரதா சொல்லி பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அப்போ அட்வான்ஸ் கொடுத்தவங்க வந்தா பிரச்சனையாகும்ல. ஏற்கனவே பிரச்சனையாச்சுல. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ராதாக்கா. அப்பா இப்போ ரொம்ப மனவேதனையில இருக்காரு. இப்போ எங்க வீட்ல இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் வருத்தத்திலேயே இருக்காரு. பாவம் என் அப்பா. அவர் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா எங்க விதி இப்படி இருக்கே. நான் இப்போ என்ன சொல்லிமா உன்னை சமாதானப்படுத்துறது? யார் என்ன சொன்னாலும் சரி, இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து எங்களால மீள முடியாது. பணத்துக்கு பணம் தானே ஈடு. இப்பவாவது நான் சொல்றத கேளு மைனா. இங்க மேனகா மேடம் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் கேளு. அத நீ அவமானமாலாம் நினைக்காத. நீ இங்க வேலை செய்யறல. நான் அப்படி கேட்டா மேனகா மேடம் அதை எப்படி எடுத்துப்பாங்களோ? முதல்ல நீ கேளு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாரு, போய் கேட்டு பாரு. கிடைச்சா அப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல. அவங்க தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீ போய் கேளு. ரெண்டு பேரும் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா மேடம் சொன்ன வேலையை செய்யுங்க. நான் தனியா இருந்து அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சத்தம் போடாத சோனி. நாங்க பேசிட்டு இருந்ததுனால வேலை செய்யாம ஒண்ணும் இல்ல. இப்ப வரோம். தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மேனேஜ்மெண்ட்டை காக்கா புடிச்சுக்கிட்டா போதும்ல. நீங்க தான்க்கா இவளை இப்படி பண்ணிருக்கீங்க. நீ கொஞ்சம் போறியா? நான் ஒன்னும் சொல்லல. அட, நீங்க இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் இப்பதான் இங்க வந்தேன். நீ போய் உன் வேலைய பாரு. போ. மைனா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அது ஒண்ணும் இல்ல சார். சொல்லு. இட்ஸ் ஓகே. நீ அத சொல்லிருக்கலாம்ல. நீ இருக்கியே. அச்சுதா, அச்சுதா, இங்க இருக்கியா? ஐயோ, ரெண்டு பேரும் இருக்கீங்களா? சரி, அப்பனா இப்ப தந்துரு. இப்ப கிளம்புனாதான் நைட் பொள்ளாச்சி போய் சேர முடியும். சார், அது பணம் நாளைக்கு. நாளைக்கா? அப்ப செக்கா தரீங்களா? பரவாயில்ல, நாளைக்கு பணமா மாத்திக்கலாம்ல. அது போதும். அது இல்ல சார். அப்புறம் உங்களுக்கு கொடுக்க பணம் வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னாச்சு? அது நூலை கொடுத்தவன் வாங்கிட்டு போயிட்டான். என்ன? சத்தியமாதான். மன்னிச்சுக்கங்க ஐயா. அச்சுவுக்கு அது தெரியாம. ஒரு மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது அந்த பணத்தை. எப்படி? இப்ப தர முடியாத நீங்க ஒரு வாரம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் எப்படி தருவீங்க? ஐயா, அது மைனா வேற ஏற்பாடு செஞ்சிருவா. ஓ, இல்ல 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 இல்ல. நான் எதுக்கு தேவையில்லாம பணத்துக்காக உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்ன ஒரு ஆள் இருக்காருல்ல. என்ன அந்த ஆளோட பேரு? சுபாஷ். ஐயோ, அந்த சுபாஷோட வீடு எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அது போதும். சார், மாஸ்டர் கிட்ட சண்டை போடாதீங்க. அப்புறம் உங்களோட பொண்ணு மைனாவும் அந்த சுபாஷும் இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு. இப்ப அந்த ஆளை பார்க்க முடியாதுன்னு சொன்னா என் பணத்தை யார் தருவா? சார், மாஸ்டர் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. பணத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்னோட கெட்ட நேரங்கிறதுனால போயிடுச்சு. ஓஹோ,
அப்ப கதை அப்படி போகுதா? இனி என்னோட காசு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல. நான் தான் சொன்னேனே சார். ஒரு வாரம் கழிச்சு தரேன் தானே? உங்களுக்கு தெரியுமா, ஒரு மங்கல்யப்பட்டு ஆர்டர் கொடுத்ததுனால நானும் என் குடும்பமும் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த மங்கல்யப்பட்டு கிடைக்கல. அவ சங்கடப்பட்டதை நீ பார்த்திருக்கணும். என்னோட மனைவி உட்பட மத்தவங்க முன்னாடி என் மானமே போச்சு. அது மட்டுமா, இப்படி எத்தனை தடவை நான் வந்துட்டு போறது? அந்த நஷ்டமும் வேற. பாரு, இனி என்னால மன்னிக்கவே முடியாது. என்னோட காசு கிடைக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஐயோ சார். கடவுளே. டேய் விமல, அந்த போன் எங்க எடு. சார் சார், நான் சொல்றது கொஞ்சம். இங்க இப்ப எனக்கு காசு கிடைச்சாகணும், கிடைச்சே ஆகணும். அது எப்படி கிடைச்சாலும் சரி, யார கொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. உனக்கு புரிஞ்சுதா? இங்க இப்ப என்கிட்ட ₹1 கூட இல்ல. ஒரு மாசம், ஒரு வாரம் அத நீ விட்டுரு. இப்போ நயா பைசா கொடுக்க உங்களால முடியாது. தர காசு இல்ல. உண்மைதானே? நான் சொல்றதெல்லாம் உண்மை. பரவாயில்ல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சாப்பாடுலாம் முடிஞ்சுதா? ஆச்சு முதலாளி. அப்ப நல்லதா போச்சு. உடனே புறப்படு. இங்க காசு கிடைக்க வாய்ப்பு இல்ல. சரி சரி. சார், நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? அது எங்க பசங்க தான். அவங்க எந்த நேரமும் வெட்டு குத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்க பசங்க தான். எதையும் யோசிக்க மாட்டாங்க. வந்தா பிரச்சனையை முடிச்சிருவானுங்க. எனக்கு என்னோட 1 லட்சம் கிடைக்க வேணாம் சார். அது நீ பயப்படாத. நீங்க மரியாதையா கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிருவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ஒரு சேர் இருந்தா கொடுங்களேன், நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இந்த காசு கிடைக்கிற வரைக்கும் நிக்கக்கூடிய ஆரோக்கியம் எனக்கு இல்ல. வயசாயிருச்சு பாருங்க. சொல்றா. அவங்களையும் கூப்பிட்டுக்க. நீங்க என்ன இப்படிப்பட்ட பதில் சொல்றீங்க? அனுப்புன 8 பீஸ்ல 4 பீஸ் டேமேஜ். நான் கஸ்டமருக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு அனுப்புவீங்களா? வெரி குட். மணி, இன்னைக்கு வந்த 4 டேமேஜ் பீஸையும் நாளைக்கு அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. என்னடா? ரூபி அன்னைக்கு பண்ண வேலையால மைனா பெரிய பிரச்சனைல மாட்டிருக்காமா. என்ன? ரூபி அன்னைக்கு மாங்கல்யப்பட்ட கொடுத்தனால அதுக்கான நஷ்டத்தை நாம தான் ஏற்கனவே கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோமே. எவ்வளவு தூரம் சொல்லியும் அவ தான் அதை வாங்க மாட்டேங்கிறாளே. அதனாலதான் நான். அதனால உங்களுக்கு என்னம்மா? அத விடுறா, நீ விஷயத்த சொல்லு. மைனா ராதாக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியா நான் கேட்டேம்மா. அவ அதனால ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்காமா. இதுக்கு மேல அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யறோம் தானே சொன்னோம். அதை வாங்கிக்க அவளுக்கு விருப்பம் இல்ல. அவ இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம தானே காரணம். அதை கண்டுக்காம விட்டுற முடியுமாமா? அது சரியா சொல்லுங்க. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மைனாவோட விஷயத்துல உனக்கே இவ்ளோ டென்ஷன்? இல்ல, நீ இதுவரைக்கும் யாருக்காகவும் சிபாரிசு பண்ணி என்கிட்ட பேசினதே இல்லையே. நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன செய்யலாங்கிறத நாம பார்க்கலாம். யோசிச்சா மட்டும் போதாது, நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். நீங்க கேட்டீங்கல்ல எதுக்கு மைனா மேல எனக்கு தனி அக்கறைன்னு. சொல்றேன் கேளுங்க. மைனா மேல எனக்கு ஒரு தனி அக்கறை எப்பவும் உண்டு. அன்னைக்கு அந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னதை நம்பி எல்லா ஸ்டாஃப் முன்னாடி என்னை நிக்க வச்சு அவமானப்படுத்துனீங்கம்மா. அசிங்கப்படுத்துனீங்க, வெளியே தள்ளினீங்க. சொந்த பையன் கூட நீங்க என்ன பார்க்கவே வேண்டாம். ஆனா இங்க இருக்க ஒரு ஸ்டாஃப கூட இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பீங்களா? அப்புறம் வீட்டுல அப்பா பண்ண பெரிய பிரச்சனை வேற. உண்மையாவே நான் அந்த தப்பு பண்ணேன்னு நினைச்சு என்ன ஒரு மோசமானவன தானே நீங்க பாத்தீங்க. அதையெல்லாம் என் மனசுல இன்னும் இருக்கதாமா செய்யுது.
சொந்த பையனை அம்மாவும் அப்பாவும் நம்பாதப்ப கூட அவதாம்மா என்னை காப்பாத்தனா. அதான் நான் இப்போ இங்க இருக்கிறதுக்கான காரணம். என்ன காப்பாத்தின. அப்படி ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன். ரஞ்சித், நீ எதுக்கும் அப்பா கிட்ட யாருக்கிட்டனாலும் நான் பேசிக்கிறேன். ஆனா இப்ப மைனாக்கு வந்திருக்க பெரிய பிரச்சனைய உங்களால தீர்க்க முடியுமா? அத சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். என்னோட பர்சனல் அக்கவுண்ட்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை எடுத்து நாம மைனா கொடுக்கலாம். இப்பவே நான் அந்த கேஷை ரெடி பண்றேன். இது எப்படி இருக்கு? இத பாருங்க. நிஷா, ஒரு நிமிஷம். ஹலோ, ராதா இருக்காங்களா? நீங்க யாரு? ராதா, நான் தான் அச்சுதன். மைனா அங்க இருக்காளா? கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் கொடுக்குறேன். மைனா, அப்பா கூப்பிடுறாரு. என்னப்பா? அம்மாடி, இங்க பெரிய பிரச்சனை. நாம பணம் கொடுக்க வேண்டியவரை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது. என்ன செய்யணும்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். வேண்டாம், வேண்டாமா. நீங்க வந்து அது சரியா இருக்காது. அவங்க உங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க. அது வேண்டாம்மா. நான் இப்ப பயந்து போய் தாம்மா ஃபோன் பண்ணேன். பரவாயில்லப்பா, நான் சீக்கிரம் வரேன். அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நீ இப்ப இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் இப்ப என்ன செய்வேன்? பணம் பணம் கொடுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் பணம் எதுவும் கிடைக்கலப்பா. இருந்தாலும் நான் அங்க வரேன். அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க இப்படி டென்ஷன் ஆக கூடாது. நான் வந்து அவங்க கிட்ட கெஞ்சியாவது பாக்குறேன். அவரு ரொம்ப மோசமானவரு. இதுக்கப்புறம் நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாரு. சரி, எதுவா இருந்தாலும் நான் வரேன். அதுதான்ப்பா நல்லது. நீங்க இப்ப போனை வைங்க. மைனா, மைனா. ராதாக்கா, வீட்ல அந்த பட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க வந்திருக்காங்க. அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் வீட்ல இருக்காங்க. நான் மேடம் கிட்ட கேட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். இல்ல, பணம் இல்லாம நீ அங்க போய் என்ன பண்ண போற? இருந்தாலும் நான் அங்க போய் ஆகணும். அப்பா வீட்ல தனியா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மேடம் கிட்ட போய் கேக்குறேன். அதோ மேடம் வராங்க. மேடம், எனக்கு கொஞ்சம் அவசரமா வீடு வரைக்கும் போகணும். பட்டு புடவைக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அது வந்து அது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்? தெரியும். ரஞ்சித், இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இது உன்னோட தான். மேடம், இது மைனாக்கு நான் கொடுக்க வேண்டியது. வாங்கிக்கோ. இவ்ளோ பணம் எனக்கா? தேவையில்லாத கேள்வி எதுவும் வேண்டாம். நீ போய் செய்ய வேண்டியதை செய். இதை வாங்கிக்கோ. அட மைனா, அதை வாங்கிக்கோ.
வாங்கிக்கோ. நீ இங்க இருந்து உடனே கிளம்பு. சீக்கிரம் போ. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் பிரச்சனை எல்லாம் முடி. மேடம், இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குல்ல. சரி, நீ சீக்கிரமா போ. இப்போதைக்கு உன் பிரச்சனை எல்லாம் முடியணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீ இப்ப இங்க இருந்து அழப்போறியா? இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அப்ப கிளம்பு, போய் ப்ராப்ளமை சால்வ் பண்ணு. தேங்க்யூ சார். அச்சோ, கெட்ட பேர் வந்துடுமே. இனிமே என்ன செய்யறது? இந்த குடும்பத்து மேல இந்த ஊர்க்காரங்களுக்கு இருந்த மரியாதை எல்லாமே போயிடு போல இருக்கு கடவுளே. அச்சோ, இந்த நிலைமையில மைனா இப்ப இங்க வந்தா என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, யாரு? அப்பா, நான் தான். மைனம்மா, சொல்லுமா. அப்பா, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. அம்மாடி, நீ உண்மையதான் சொல்றியா? ஆமாப்பா, மேனகா மேடம் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. நான் இதை எடுத்துக்கிட்டு அங்க வரேன். சீக்கிரம் வாமா. சரிப்பா. சரி. அம்மா, என்னடா? மைனாவுக்கு பணம் கிடைச்சிருச்சா? அப்படியா? ஆமாம்மா, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. அந்த மேனகா மேடம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்களா? அப்படியா முருகா? மைனா பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கடவுளே, நீ காப்பாத்திட்ட. சார், சார், மைனா பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துடுவா. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா போதும். கடவுள் எங்களை காப்பாத்திட்டாரு. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். என் பொண்ணு இப்பதான் பேசுனா. அதிகபட்சம் ஒரே மணி நேரம் தான். அதுக்குள்ள நிச்சயமா வந்துருவா. நீங்க குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வர சொல்லட்டுமா? நடக்கட்டும். அம்மா வாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இல்லை. சார், புது ஸ்டாக்லாம் இப்பதான் வந்துச்சு. டிஸ்ப்ளேல வைக்கட்டுமா? அதெல்லாம் டெனி கிட்ட கேட்டுட்டு செஞ்சா சரிங்க சார். சொன்னது சரிதானே? ஆமா, கரெக்ட்டா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரி சரி. அங்க வேலை போனது ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருச்சுல. முதலாளி, என்ன 2 பேரும் பேச்ச நிறுத்திட்டீங்க? நீங்க 2 பேரும் குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறேன். ஃபேனு, ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்ல. நீங்க சந்தோஷமா இருக்க இந்த இடம் போதுமா? ஒவ்வொரு நாளும் பிசினஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் யாருக்கும் சம்பளத்தை நான் குறைக்கல. என் கண்ணு அசந்தா போதும், வேலை செய்யறது இல்ல. செய்யற வேலைக்கு உண்மையா இல்லாத ஒரு கூட்டம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் செக்ஷனுக்கு போய் வேலையை பாருங்க. சுரேஷ், நீ புருஷன் தானே? செக்யூரிட்டி கார்டு இல்லல்ல? போய் வேலையை பாடுறா. ஐயோ, இந்த பக்கம் போறதுக்கு அந்த பக்கம் போறேன். ஐயோ, முதலாளிக்கு வணக்கம். என்னப்பா காலையிலே இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீ இப்படி மினிக்கிட்டே நட. இவங்களை ஏதாவது சொன்னா உனக்கு பிடிக்காது. எல்லாம் என் நேரம். கஷ்டம். அப்பா அப்பா டெனி, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கடை இது. தயவு செஞ்சு கெடுத்துறாத. அது எனக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, உனக்கும் தான். ஞாபகம் வச்சுக்கோ. சோனி கால் பண்றா.
சொல்லு சோனி, என்ன விஷயம்? சார், மைனாவை மடக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆ, என்னது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.